இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கட்சி உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்கு வாக்களிக்கும் நியாயத்தை புதிய திருத்தம் வழங்கும். கேரளான் கட்சியின் அரசியலமைப்பு பிரதிநிதிகளின் எண்ணிக்கை, பாலினம் மற்றும் இன ஒதுக்கீடு தொடர்பான திருத்தம் ஆகியவை எதிர்வரும் தேர்தலில் கட்சி உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்கு வாக்களிக்கும் நியாயத்தை வழங்குகிறது. இத்திருத்தம் கிளை அளவில் உள்ள கட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதிகளாகவும் உயர்மட்ட தலைமைத்துவத்துக்கு இயங்கலை வழியாக வாக்களிக்கவும் அனுமதிப்பதாக கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் பாமி ஃபாட்சில் தெரிவித்தார். எனவே பல கோட்பாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கட்சியின் உயர்மட்ட தலைமையை தேர்ந்தெடுக்கும் செயல்பாட்டில் பல்வேறு இனங்கள், பல்வேறு மாநிலங்கள் பின்னணியில் இருந்து அனைத்து உறுப்பினர்களின் பங்கேற்பையும் ஈடுபாட்டையும் இது செயல்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். நேற்று ஷாலாமில் நடைபெற்ற கட்சியின் சிறப்பு பொது பேரவையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபாமி ஃபாட்சில் அவ்வாறு கூறினார். இதனிடையே தேர்தல் ஆணையம் எஸ்எஃப்ஆரின் வாக்காளர் பதிவின் அடிப்படையில் தேர்தலுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு முன்னதாக மத்திய தலைமைத்துவ மன்றம் எம்பிபி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யும் என்றும் ஃபாமி கூறினார். 16வது பொது தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை வெல்ல தேசிய முன்னணி இலக்கு. வரும் பொது தேர்தலில் தேசிய முன்னணி பெரிய அளவிலான பங்களிப்பு மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கூட்டணியாக இருக்க விரும்புகிறது. அதில் 30 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும் இன்றி மிக அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் கூட்டணியாக விளங்குவதில் அது இலக்காக கொண்டிருப்பதாக துணை பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். பினாங்கில் மட்டுமல்லாமல் மலேசியா முழுவதும் தேசிய முன்னணி மீண்டும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அவர் மக்கள் எதிர்பார்ப்பதாக நேற்று பினாங்கு மாநாடு கலாச்சாரம் மற்றும் கலை அனைத்துலக மையத்தில் அம்மாநில தேசிய முன்னணி மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் கூறினார். தேசிய முன்னணி இழந்த இடங்களை மீண்டும் வெல்வதற்கு மக்களை கவனிப்பதே சிறந்தது என்று தாம் நம்புவதாக சாஹித் தெரிவித்தார். அதே வேளையில் தேசிய முன்னணியில் தங்களின் காலம் முடிந்து விட்டதாக எண்ணும் உச்சமன்றத்தினரும் உறுப்பினர்களும் இதர கட்சியில் இணைவதற்கு குறுக்கு வழியே அணுகக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். ஃபெரி கட்டண உயர்வு நிறுவனத்தின் அறிவிப்பு வருத்தம் அளிக்கிறது. அந்தோனி லோக் லங்காவிக்கு செல்லும் ஃபெரி சேவைக்கான பயண கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பில் லங்காவி ஃபெரிலைன் வெஞ்சர்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட அவசர நடவடிக்கை தமக்கு வருத்தத்தை அளிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். உள்ளூர் குடிமக்கள் மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை உட்படுத்திய இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் ஃபெரி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் டீசல் மானியங்களை பெற தகுதியற்றவர்கள் என்று அந்தோனி லோக் தமது முகநூல் பக்கத்தில் எச்சரித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சு கடந்த வெள்ளிக்கிழமை நிதி அமைச்சிடம் இருந்து கொள்கை ரீதியிலான ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் 2025 ஜனவரி 1 முதல் லங்காவி உள்ளிட்ட நாட்டின் முக்கிய தீவுகளின் ஃபெரி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு டீசல் மானியம் வழங்குவதற்கான உதவியை வழங்குவது குறித்தும் அவர் தெரிவித்தார். எனவே வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக மீட்டுக் கொள்வது அனைத்து தரப்பினருக்கும் நல்லது என்றும் விரைவில் போக்குவரத்து அமைச்சை சந்தித்து கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை லோக் வலியுறுத்தினர். ஃபெரி கட்டண உயர்வு மீட்டுக் கொள்ளப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி கோலாகெடா மற்றும் கோலா பெர்லிஸில் இருந்து லங்காவிக்கு செல்வதற்கான ஃபெரி சேவைக்கான பயண கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிக்கை வெளியிட்டு 12 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் அந்த அறிக்கையை மீட்டுக் கொண்டுள்ளதோடு கட்டணம் அதிகரிக்காது என்று லங்காவி ஃபெரிலைன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகி கூறியிருக்கிறார். உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டால் டீசல் உதவி தொகையை பெறுவதற்கு ஃபெரி நிறுவனத்தார் தகுதி பெற மாட்டார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் எச்சரித்ததை தொடர்ந்து அக்கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பயணிகளுக்கான ஃபெரி கட்டண உயர்வு மட்டும் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அமல்படுத்தப்படும் என்று அந்நிறுவனத்தின் உயர் நிர்வாகி கேப்டன் டாக்டர் பஹ்ரின் பஹ்ரோம் நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கோலகெடா மற்றும் கொலா பெர்லிஸிலிருந்து லங்காவிக்கு செல்வதற்கு இடையிலான லங்காவி ஃபெரிலைன் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் ஃபெரி பயண கட்டணம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி உயர்த்தப்படும் என்று ஓர் அறிக்கையின் வாயிலாக முன்னதாக அந்நிறுவனம் கூறியிருந்தது. பயணிகளின் வகை மற்றும் அவர்கள் செல்லும் பாதைக்கு ஏற்ப ஒரு வழி பயணத்திற்கு 3 ரிங்கிட் தொடங்கி 10 ரிங்கிட் 50 சென்ட் வரையில் கட்டணம் அதிகரிக்கப்படும் என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
கே அடிலான் அமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யும் பொது பேரவையில் பங்கேற்றார் பிரதமர். கே அடிலான் கட்சியின் அமைப்பு சட்ட திருத்தத்தை செய்வதற்கான நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு பொது பேரவையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். ஜஹூர் மாநிலத்தில் நேற்று நடைபெறவிருந்த கட்சியின் தேசிய அளவிலான பேராளர் மாநாடு சில மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டதால் நேற்று ஷாலாமில் சிறப்பு பேராளர் மாநாடாக நடைபெற்றது. கே அடிலான் கட்சியின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் வருகை தந்த போது கட்சியின் துணைத் தலைவராகிய ரஃபிசி ரம்லி உட்பட முக்கிய தலைவர்கள் அவரை வரவேற்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் இருந்து வரும் பிரதிநிதிகள் இயங்கலை மூலமாக பங்கேற்கும் வகையிலான வாய்ப்பும் இம்மாநாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. பிரதிநிதிகள் பாலினம் மற்றும் இன ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கட்சியின் சட்ட திருத்தம் இச்சிறப்பு பேராளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்படவிருப்பதாக புஜியா முன்னதாக கூறியிருந்தார். கட்சி தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் செயல்பாட்டின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் அதே வேளையில் வரும் தேர்தலில் கட்சி உறுப்பினர்கள் தலைவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை முன்னிறுத்தி ஜனநாயக கொள்கையை இத்திருத்தம் பின்பற்றும் என்று அவர் தமது அறிக்கையில் விவரித்திருந்தார். திறந்த மனதுடன் சஃப்ருலை கே அடிலான் வரவேற்கும் அன்வார். அம்னோ உச்சமன்ற செயற்குழு உறுப்பினர் தெங்கு சஃப்ருல் அப்துல் அசீஸ் கே அடிலான் கட்சியில் இணைவது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றதை பிரதமரும் கே அடிலானின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினர். முதலீடு, வாணிபு மற்றும் தொழில்துறை அமைச்சர் கே அடிலானில் இணைய விரும்பினால் அவரை திறந்த மனதுடன் அக்கட்சி வரவேற்கும் என்றும் அன்வார் கூறுகிறார். எங்கள் கொள்கை, நாங்கள் திறந்த அணுகுமுறையை செயல்படுத்துகிறோம். தங்கள் பங்கை அளிக்கலாம். ஆனால் அம்னோ கட்சியுடனான உறவு நல்ல முறையில் இருப்பதை உறுதி செய்ய இணைய கட்சியில் வேண்டும். எங்கள் கொள்கை என்னவென்றால் நாங்கள் கே அடிலானில் இணைவதை ஊக்குவிக்க மாட்டோம். எனினும் நாங்கள் அவர்களை தடுக்கவும் மாட்டோம். அவர்களின் முடிவை மதிக்கிறோம் என்றார் அவர். நேற்று ஷாலாமில் நடைபெற்ற கே அடிலானின் சிறப்பு பொது பேரவையில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசினார். மற்றொரு நிலவரத்தில் அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான தெங்கு டாக்டர் ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கே அடிலானில் இணையவிருப்பதாக எழுந்துள்ள ஆருடங்களுக்கு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவிருக்கின்றார். அக்கட்சியின் உதவி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஆமிருடின் ஷாரிக்கு பதிலாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி புசாராக தாம் பதவி ஏற்பதாக வெளியான கூற்றுக்கும் தாம் பதிலளிக்கவிருப்பதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சருமான தெங்கு சஃப்ருல் தெரிவித்தார். சபா தேர்தல் நம்பிக்கை கூட்டணி உடனான ஒத்துழைப்பை நிலைநிறுத்துகிறது GRS. வரும் சபா மாநில தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு நம்பிக்கை கூட்டணி உடனான தனது ஒத்துழைப்பை நிலைநிறுத்திக் கொள்ள சபா மக்கள் கூட்டணி GRS எண்ணம் கொண்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து நம்பிக்கை கூட்டணி தலைவரான பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டதாக GRS தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹாஜி நூர் கூறினார். அதோடு துணை பிரதமரும் தேசிய முன்னணி கூட்டணி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதியிடமும் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ஹாஜிஜி குறிப்பிட்டார். சபா மக்களிடையிலான ஒற்றுமை உட்பட அவர்களின் நலனை காப்பதே தற்போது தமது எதிர்பார்ப்பு என்று அவர் மென்மேலும் விவரித்தார். கடந்த மாநில தேர்தலில் GRSின் சில வேட்பாளர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் அக்கட்சியின் இலக்கு நிலைத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.